6:53 எடுத்துங்க. அதில் இயேசு யோவான் பேரில் இல்லாமல் அது இயேசுவின் பேரில் இருந்து அவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தார். அதாவது திருவுழியத்தை நேரடியாக இயேசுவை எழுதி கையெழுத்து போட்டு நம்ம இடத்தில் கொடுத்திருந்தால் என்ன ஆகுதுன்னா, இந்த நன்மை தீமை அறிந்தவர்களாக நாம் மாறிவிடுவோம் அந்த திருவுழியத்தை படித்தால். அதனால்தான் நாங்கள் விண்ணரசில் ஒரு மறைபொருள் தேவைப்படுகிறது. வெளிப்படுத்தப்படாது ஒன்றுமில்லை. இன்னொரு வசனத்தை எடுப்பாங்க. அந்த வசனத்தின்படி வெளிப்படுத்தி விட்டார். எங்க? அதான் யோவான் 6:53 தெளிவாக சொல்கிறார்ல. வெளிப்படுத்தியும் நீங்கள் நம்பலை. ஏன் நம்பலை? அதான் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் ஏன் நம்பலை? மற்ற கிறிஸ்தவ சபையை நம்பலைங்கிறது பார்க்க இருக்கிறோம். நாம் ஏன் நம்புகிறோம் என்றால், நாம் கடவுளை நேசிக்கிறோம். கடவுளுடைய திட்டம் என்ன என்றால் அவருடைய குடும்பம். ஆகவே நமக்கும் மற்ற கிறிஸ்தவ சபைகளுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. அப்போ இந்த கடவுளின் குடும்பம் இருக்கிறது. சத்தியத்தை அறிதல் அப்படின்னா, நமக்கு சத்தியத்தை அறிதல் என்றால் கடவுளின் குடும்பம் இருக்கிறது என்ற அந்த சத்தியத்தை அறிந்து செயல்படுவது என்பது கத்தோலிக்க நம்பிக்கை. அவர்களுக்கு சத்தியத்தை அறிதல் என்றால் இயேசு கடவுள். இயேசு கடவுள்னு சொல்லிட்டா உடனே உங்களுக்கு எது கிடைச்சிருமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அது அநீதி. இயேசுவின் பேரில் மோட்சம் தரப்பட்டால் அது அநீதி. ஏன்னா கடவுளுடைய பேர் மாறுவதால் ஒருவர் தண்டிக்கப்படக்கூடாது. அப்படி தண்டித்தார் ஒரு கடவுள் என்றால் அது அநீதியான கடவுள், அநீதி முறை. அந்த அநீதியான செயலை கடவுள் செய்ய மாட்டார் என்பதுதான் கத்தோலிக்கர்களின் நம்பிக்கை. மற்றவங்க நம்பிக்கைலாம் எனக்கு தெரியாது. கத்தோலிக்கர் நம்புகிறார்கள். என்ன நம்புகிறார்கள் என்றால், வெறுமனே இயேசுடைய பெயரை சொல்றதுனால மீட்பு கிடைக்கும் என்பது உண்மை அல்ல. அப்ப என்ன வேணும்? நாம் கேட்க வேண்டும். இயேசுவின் பெயரில் இந்த இயேசு கடவுள் நம்பினா நான் புண்ணியம் இல்லை. அதாவது புண்ணியம் இல்லைன்னா அதனால் ஒரு பலன் இல்லை, அதனால் மீட்பு கிடைக்காது. அப்போ எப்போ மீட்பு கிடைக்கும்? கேட்டால் கிடைக்கும். கேட்க என்ன செய்யணும்? அவர் கொடுக்கும் சோதனைகளை சிலுவைகளாக சுமந்து வெற்றி காண வேண்டும். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம போயிட்டு இருக்க சோலா ஸ்கிரிப்சுரா. ஆனால் சோலா ஸ்கிரிப்சுரா அப்படின்னா திருவிழியம் மட்டும் போதும் மீட்பு பெற என்று சொல்கிறார்களே, அந்த திருவிழிய நூலே எல்லாம் மறைபொருள் அடங்கியதாக, மறைபொருள்னா என்ன, விடுகதைகள் போல் இருக்கக்கூடிய நூல் என்று நான் சொல்லலை, இயேசுவே சொல்கிறார் இல்லையா? 13:10 நம்பர் தான் சொல்லிட்டேன். திருப்பி அதெல்லாம் பார்ப்போம், ஆசையாக பார்ப்போம். கொஞ்சம் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் புரியும். அப்போ என்ன பார்க்கிறோம் என்றால், விண்ணரசின் மறைபொருள் என்று மறைக்கப்பட்ட நிலையில் ஒரு நூல் எழுதப்படுகிறது. அந்த நூலை நான் கடைபிடித்தால் மட்டும் போதும் என்றால், நான் எதை கடைபிடிப்பேன்? உருவகத்தை தான் கடைபிடிப்பேன். வெண்ணாடை, அது ஒரு உருவகம். வெண்ணாடை உடுத்தி கொள்ளிருப்பார்கள்னா கத்தோலிக்கரை பொறுத்தவரை அது ஒரு உருவகம். ஆனால் அந்த வெள்ளாடை உடுத்தி கொள்ளும் மற்ற பெந்தோவ சபை போன்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அது உருவகம் இல்லை. அப்படியே வெள்ளாடைனா வெள்ளாடை, நகைன்னா நகை, எல்லாமே அப்படியே. அதனால் அவர்கள் உருவக வாழ்வு வாழ்பவர்கள், உருவகத்தை உண்மை என்று வாழ்பவர்கள் இல்லையா? எனவே அந்த விஷயத்துக்கு வருவோம். விஷயம் என்னன்னா, திருவிழியத்தின் வரலாறு.